நாம் தமிழருக்கு இதற்கு முன்பு 8.2% வாக்கு வங்கி இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. தாவேகா புதியதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. ஆனா அந்த தாவேகாவிற்கு கிட்டத்தட்ட ஒரு 15 இருந்து 20% ஓட் பேங்க் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. 18% நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெரியாரை பற்றி பேசினார்னு சொல்லி நூற்றுக்கணக்கான வழக்குங்க தினம்தோறும் எங்க அண்ணனுக்கு சம்மன் கொடுப்பாங்க. ஏன் அவர் அதை சமாளிக்கலையா? இவ்வளோ துணிச்சலாக ஒரு வழக்குகளை சந்தித்து வரும் நீங்க சீமானையும் அண்ணன் சீமானையும் பாருங்க. ஒரே ஒரு சம்பவத்துல ஓடி போய் ஒளிஞ்ச விஜயும் பாருங்க. உங்களால் நடந்த சம்பவம் உங்களை பார்க்க தானே வந்தான். சின்ன சின்ன குழந்தைங்க அத்தனை பேரும் இறந்து போனாங்களே, நீங்க என்ன பண்ணீங்க? அசிங்கமா இருக்கு அந்த அரசியலே. இவ்வளவு பேசுறாங்களா காவல்துறை காவல்துறை ஏன் அனுமதிக்கணும்? உங்களை ஏன் அனுமதிக்கணும்? அத்தனை தலைவர்கள் போனாங்களே. சரி, ஒருவேளை காவல்துறை தடுத்தால் அந்த தடையை மீறி நீங்க போயிருக்க முயற்சி பண்ண முடியல. என்ன மிஞ்சி போனா என்னங்க பண்ணுவாங்க? கைதானே பண்ணுவாங்க. நாங்கள் கட்டி எழுப்பிய தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் கொண்டு ஒரு மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து இந்த திராவிடத்தை கூணூராக உடைத்து மேலே வரும்போது இந்த மாதிரி நடிகர்கள் இடையில எங்களுடைய பயணத்தை தடை செய்ய முயற்சிப்பதான் மிக வேதனை விஷயம். 2021 கமலஹாசன், இதோ பாருங்க 26 விஜய். இவர்கள் என்னன்னா ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, தனக்கும் பலன் இல்லாம அடுத்தவனுடைய பலனை கெடுக்கிறது. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் அணியின் மாநில செயலாளர் மற்றும் அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? நல்லா இருக்கேன் சார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த குறுகிய கால இடைவெளி தான் இருக்கு. இந்த கால இடைவெளியில பாத்தீங்கன்னா திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் தான் போட்டி, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நாம் தமிழருக்கும் விஜய் அதாவது தாவேகாவினருக்கும் தான் போட்டி அப்படின்னு பல விஷயங்கள் சமூக ஊடகங்கள்ல உலாவி வருது. அந்த வகையில பார்க்கும்போது நாம் தமிழருக்கு இதற்கு முன்பு 8.2% வாக்கு வங்கி இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. இப்போ தாவேகா புதியதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. ஆனா அந்த தாவேகாவிற்கு கிட்டத்தட்ட ஒரு 15 இருந்து 20% ஓட் பேங்க் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நேத்து பாத்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி அதாவது காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி புதிய தலைமுறைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல தாவேகாவிற்கு தனித்து நின்றாலும் 18% வாக்கு வங்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்கீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரா? இந்த நபர் பேசாம டிவிக்கு போய் சேர்ந்துடலாம். இவர் எது காங்கிரஸ்ல இருக்காருன்னே தெரியல. இவரு விஜயோடைய பிரச்சார பீரங்கி மாதிரி செயல்படுறாரு. ஆரம்பத்துல இருந்து நானும் பாக்குறேன். இந்த நபர் ஒரு 6 மாதத்துக்கு முன்பு கூட இவர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. இவர் முதல்ல இப்படி ஒரு பேரை சொன்னது சவுக்கு சங்கர், இப்படி பிரவீன் சக்கரவர்த்தி ஒருத்தர் இருக்காருன்னு. இந்த நபருக்கும் இந்த தமிழ்நாடு அரசியலுக்கும் என்ன சம்பந்தமும் எனக்கு புரியல. இவர் எந்த போராட்டத்தில் வந்தாரு, எந்த பிரச்சனை நின்னாரு, எந்த மக்களுடைய போராட்டம் ஏதாவது இதுக்கு முன்னாடி வாய் தந்து பேசுகிறா எதுவும் தெரியல. ஆனா இவர் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை செய்தி தொடர்பாளர் மாதிரியே செயல்படுறாரு. அது அவருடைய தனிப்பட்ட மனிதனுடைய ஆசையா தான் நான் பாக்குறேன். கள நிலவரம் அப்படி கிடையாது. 18% நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? அது எவ்வளவு பெரிய வீட்ல ஒரு விஜய் இருக்காங்க சார். எப்படி சார் இல்லாம ஒரு விஜய் இருப்பாங்க, விஜய் இருக்கிறாங்க, நான் ஒத்துக்கிறேன். விஜய் படத்தை பாக்குறவங்க இருக்கிறாங்க. இப்போ என் வீட்லயே என்னுடைய அண்ணனோ தம்பியோ ஒருவேளை விஜய் படம் வந்தா அவங்க ரசிக்கலாம். ஆனால் நீங்கள் களத்தில் அரசியல் ரீதியாக முடிவெடுக்கும் போது கண்டிப்பாக விஜய்க்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த 18% இவங்க கொடுக்குற பூஸ்ட். அதாவது ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது, எல்லாரும் ஜெயலலிதா ஆயிட முடியாது. ஒரு ஜெயலலிதா தான், ஒரு எம்ஜிஆர் தான். ஆனா அந்த மாதிரியான மாற்றத்தை உருவாக்கும்னு விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதுக்கான கால சூழ்நிலை கிடையவே கிடையாது. இப்போ உள்ள சூழ்நிலை கிடையாது. இல்ல சார், ஏன்னா அதிகப்படியா திமுக மேல மக்கள் மிகப்பெரிய கடும் கோபத்துல இருக்காங்க அப்படின்றதுனால கண்டிப்பா மாற்று அப்படின்றத நோக்கி மக்கள் நகர்ந்துட்டாங்க. அது அந்த மாற்று விஜய் பக்கம் தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்களே சார். இல்ல, இப்போ இது எல்லாமே என்னன்னா அனுமானத்தின் அடிப்படையில் பேசுறதுதான். அதாவது விஜய் என்பவர் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. விஜய் என்பது இதுவரை ஒரு தேர்தல் சந்திக்காதவர். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்பு இருந்தும் அதை புறக்கணித்தவர். அவருக்கு நீங்க 18% கொடுக்கறதும், அவர் நேரடியா திமுகவுடைய அந்த எதிர்ப்பு அலை அப்படியே அவர் இவரை முதலமைச்சரா கொண்டு போய் உட்கார வைக்கின்றதும் மிகப்பெரிய அபத்தம். ஏனென்றால் களத்தில்
நான் தான் சொல்றேன், ஒரே ஒரு உதாரணம் அந்த கரூர் சம்பவத்தை நம்ம பேச முடியும். இப்போ இன்னைக்கு கூட ஐயா வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, 72 நாள் வீட்டு உள்ளே முடங்கி கிடந்தால், ஒரே ஒரு சம்பவம் 41 உயிர்கள் போன பிறகு வெளியில வராம 72 நாள் வீட்டுல முடங்கி இருந்த தலைவனே நான் தலைவனாக பார்க்கவில்லை. சார், அப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கரூர் விவகாரத்துல சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசினார். எங்க அண்ணன் செந்தமிழ் சீமானும் அப்போது என்னன்னா, இது ஒரு துயர சம்பவம், இதை அரசியலாக பார்க்க வேண்டாம், அந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது, அந்த குடும்பங்களுக்கு முதல்ல நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்ற மனிதாபிமான அடிப்படையில் தான் அண்ணனும் பேசினார், அவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி பேசினார். ஆனால் நீங்க உங்களால் நடந்த சம்பவம், உங்களை பார்க்க தானே வந்தான், சின்ன சின்ன குழந்தைங்க அத்தனை பேரும் வந்து இறந்து போனாங்களே, நீங்க என்ன பண்ணீங்க? அசிங்கமா இருக்கு அந்த அரசியலே. போன்ல பேசுறதும் அவங்கள உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து, இப்போ எங்க ஒரு மரண வீட்டு ஒரு சம்பவம் நடந்தா துக்கம் விசாரிச்சா எல்லாருமே தமிழர் பண்பாடு அந்த வீட்டுக்கு போய் தான் விசாரிக்குது. அதுக்குதான் அனுமதி கொடுக்க மாட்டேங்க சார் திமுக அரசு. எப்படி சார் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க பாப்போம். நான் அனுமதி கேட்டேன், அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு ஒரு அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு சொல்லிருக்காங்க சார் அவங்க. அதுதான் நான் சொல்ல வரேன், கொஞ்சம் நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்களேன். அனுமதிக்கு வந்து நான் கடிதம் கொடுத்தோம், காவல்துறை அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி, கரூர் எஸ்பி இல்ல கரூர் டிஎஸ்பி, இந்த மாதிரி நீங்க வருவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், நீங்கள் வந்து அவங்களோட வருகை வந்து அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவித்து ஏதாவது ஒரு ஆவணம் இருக்கா? எடுத்துக்காட்ட சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளவு பேசுறாங்களே காவல்துறை, காவல்துறை ஏன் அனுமதிக்கணும்? உங்களை ஏன் அனுமதிக்கணும்? அத்தனை தலைவர்கள் போனாங்களே, அண்ணன் செந்தமிழ் சீமான்ல இருந்து எல்லா தலைவரும் அங்கே போனாங்களே, அண்ணாமலையில இருந்து இபிஎஸ். இப்போ நீங்க போறத சரி, ஒருவேளை காவல்துறை தடுத்தால் அந்த தடையை மீறி நீங்க போயிருக்க முயற்சி பண்ணுங்கள, என்ன மிஞ்சி போனா என்னங்க பண்ணுவாங்க? கைதானே பண்ணுவாங்க. அந்த இடத்துல மேலும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண கூடாதுன்னு கூட கிடையாது. இவங்க குழப்பத்தை உருவாக்கணும்ன்றது வந்து யார் அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும்? நீங்க குழப்பத்தை உருவாக்க கூடாதுன்னா என்ன பண்ணிருக்கணும்? ஒழுங்கா கூட்டம் நடத்த தெரிஞ்சிருக்கணும், அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். ஒரு சின்ன சந்துல கொண்டு போய் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி 12 கிட்டத்தட்ட காலைல 9 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு நைட்டு 7 மணிக்கு போய் இவ்வளவு பெரிய விபத்தை ஏற்படுத்திட்டு இதுல வர அந்த குழப்பம் ஏற்படுத்தக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு திராணி இல்லை, உங்களுக்கு அந்த பயம், உங்களுக்கு மக்கள் மீது அக்கறை இல்லை. அதனால்தான் திருச்சி ஏர்போர்ட்ல இறங்கி ஓடுனீங்க. நீங்கள் உண்மையிலே அக்கறையுள்ள ஒரு தலைவனா இருந்தா, அதாவது அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து ஒரு பார்வை இருந்தா, நீங்க திருச்சியில கூட நீங்க தங்கிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு போயிருக்கலாம். காவல்துறை தடுத்தாலும் தடுக்கட்டும், அதை மீறி போன அதுதாங்க தலைவன். காவல்துறை என்னைக்குமே உங்களுக்கு வந்து வெண்சாமரம் வீசாது. வாங்க வாங்க வாங்க, நீங்க ஒன்றும் முதலமைச்சர் ஆகல, அப்படியே வாங்கன்னு கூட்டு போய் வந்து உங்களை எஸ்கார்டோட எஸ்கார்டோட கூட்டு போகாது. எதிர்கட்சியா இருந்தால் அப்படிதான் நடந்து கொள்ளும் காவல்துறை. ஏங்க ஒரு உதாரணம் சொல்றேன், பெரியாரை பற்றி பேசினார்னு சொல்லி 100கணக்கான வழக்குங்க தினம்தோறும் வந்து எங்க அண்ணனுக்கு வந்து சம்மன் கொடுப்பாங்க. ஏன் அவர் அதை சமாளிக்கலையா? ஏன் அவர் இவ்வளவு வழக்குகளை வந்து தினந்தோறும் வந்து சந்திக்கிறாரு? அவருக்கு எத்தனை வந்து விசாரணை, ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் நாங்கள் கொண்டு போய் வழக்கு நடத்துறோம். நீதிபதிகள் வந்து கண்டிப்பா அவர் வரணும்னு வந்து சொல்லும் போது அவரும் அண்ணன் வந்து வர, இவ்வளோ துணிச்சலாக ஒரு வழக்குகளை சந்தித்து வரும். நீங்க சீமானையும் அண்ணன் சீமானையும் பாருங்க, ஒரே ஒரு சம்பவத்துல ஓடி போய் ஒளிஞ்ச விஜயும் பாருங்க. இதுதான் மக்களுடைய பார்வைக்கு நாங்க வைக்கிறது. இதை நீங்க வந்து என்னன்னா, நீங்க வந்து டிவிகே உடைய பிரச்சார பீரங்கிகள், பொய் பேசும் பீரங்கிகளுடைய கருத்துக்களை தான் நீங்களே திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கீங்க. 18% ஒருத்தர் சொல்றாரு திமுகவுக்கு நேரடி வந்து எதிரி வந்து விஜய் தான் சொல்றாங்க. இது எல்லாமே அப்பட்டமான பொய் என்பது நான் இப்போ இல்ல இப்ப அதான் நீங்க கூட நம்மள, அப்போ நீங்க மட்டும் என்ன நீங்க சொல்றது நடந்துருமா அப்படின்ற நான் இன்று சொல்றேன் பாருங்க. இந்த சினிமா கவர்ச்சிங்கிற மூலதனம் தான் விஜய்க்கு, வேற என்ன இருக்கு? அவர் ஒன்றும் கிடையாது. 30 ஆண்டுகளும் வந்து கதாநாயகன், அதன் மூலம் கிடைத்த திரை கவர்ச்சி, இந்த கவர்ச்சியின் மூலதனமா அடிப்படை வச்சுதான் அவர் இவ்வளவு வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சதும் அது நடத்துறதும். நான் சொல்றேன், இதே 26 சட்டமன்ற தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போது அன்று இவருடைய திரை கவர்ச்சி அந்த அடிப்படை சுக்குநூறாக உடையும். இது நான் என்னுடைய கருத்து. இது வந்து கண்டிப்பா நடக்கும் என்பது, ஏன்னா கல நிலவரங்கள் தினம் இப்ப அண்ணா சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக கடந்த சென்ற முறை 21 சட்டமன்ற தேர்தலில் நான் தான் வேட்பாளர். ஆகவே தொகுதியினுடைய ஒவ்வொரு நிலவரம் அதாவது ஒவ்வொரு நகரும் மக்களுடைய அந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே நாங்கள் தினமும் பார்க்குறோம். ஆகவே அதன் அடிப்படையில் நான் சொல்லுவது, இவர்களை மாதிரி ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு லேப்டாப்ல கால்குலேட் போட்டுக்கிட்டு இந்த தொகுதியில் இப்படி அந்த மாதிரி கிடையாது.
நாங்கள் மக்களோட மக்களாக பயணிக்கிறோம், மக்களோட மக்களாக நாங்கள் வந்து போராட்டங்களை முன்னெடுக்கிறோம். ஆக எங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் சொல்கிறேன், நீங்க அன்னைக்கு கவுண்டிங் வாக்கு அன்னைக்கு விஜயுடைய அந்த அரசியல் அடிப்படை என்பது சுக்குநூறாக உடையும் என்பதுதான் உண்மை. கண்டிப்பா சார், நீங்க சொல்றபடி பார்க்கும்போது 2021 மக்கள் நீதி மையம் கமல் அவரே சொல்லி இருக்காரு, அதாவது தொண்டர்கள் வேறு ரசிகர்கள் வேறு அப்படின்றது நான் அரசியலுக்கு வந்ததற்கு பின்புதான் நான் புரிந்து கொண்டேன். புரிஞ்சிட்டீங்களா? என்னைக்குமே வந்து ஒரு ரசிகன் அரசியல் கட்சி தொண்டனாவது மிக கடினம். அவனை மாற்றுவதற்கு காலங்கள் எடுக்கும். அது மிகப்பெரிய காலங்கள் தேவை, அது உழைப்பு தேவை, அர்ப்பணிப்பு தேவை, போராட்டங்கள் தேவை. அவன் உங்களை நம்பணும். ஏன்னா இவர் கொள்கை ரீதியா உறுதியா இருக்காரு, மக்களுக்காக நிற்பாருன்ட்டு. விஜயால் அது பண்ண முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்னொன்னு என்னன்னா, கமலஹாசன் வந்து இதே மாதிரிதான் நான் முதலமைச்சர் வந்தவர். இன்னைக்கு ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டுக்காக வந்து சோட போய் அறிவாலயம் வாசல் நின்றுவர். இன்னும் ஒரு 2 விஷயம் எங்களை பொறுத்தவரை துரதிருஷ்டம் என்னன்னா, நாங்கள் கட்டி எழுப்பிய தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் வந்து கொண்டு வந்து ஒரு மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து இந்த திராவிடத்தை வந்து சுக்குநூறாக உடைத்து மேலே வரும்போது இந்த மாதிரி நடிகர்கள் இடையில வந்து எங்களுடைய பயணத்தை வந்து தடை செய்ய முயற்சிப்பதான் மிக வேதனை விஷயம். 2021 கமலஹாசன், இதோ பாருங்க 26 விஜய். இவர்கள் என்னன்னா, ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, தனக்கும் பலன் இல்லாம அடுத்தவனுடைய பலனை கெடுக்கிறதுன்னு. அந்த வேலையை தான் இவங்க பாக்குறாங்க. இவங்களா இப்போ விஜய் 21 விஜய் வந்து கமலஹாசனும் 26 இந்த தேர்தலில் விஜய் இல்லாமல் அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் தி வந்து தீஸ் ஃபிலிம் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய அரசியல் இன்னும் வீர் கொண்டு இருந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வந்து அசைக்க முடியாத சக்தியாக வந்து மாறுவோம். ஆனால் இப்போதும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுடைய அரசியல் பயணம் தொடரும், நாங்கள் கண்டிப்பாக மாபெரும் சக்தியாக மாறுவோம். என்ன எங்களுடைய வளர்ச்சியை இந்த மாதிரி நடிகர்கள் இடையில வந்து கட்சி ஆரம்பிச்சு எங்களுடைய வேகத்தை கொஞ்சம் குறைப்பதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வேதனை. கண்டிப்பா சார், இந்த விஷயத்தை வந்து விஜய் அவர்களுக்கு புரிய வருமா அப்படின்றது அதெல்லாம் அவர் புரியாது. ஏன்னா அவருக்கு புரிஞ்சுக்கிற ஆசையும் கிடையாது. ஏன்னா அவர் வந்து தன்னெழுச்சியாக அந்த மக்களுக்காக ஒரு அரசியலை கொண்டு வரணும், நம்மளால் முடிஞ்ச அளவு சேவை செய்யணுன்றதுக்காக வரல. அவரு என்னன்னா வந்து இதுல ஏதோ பெரிய வந்து ஒரு வெற்றிடம் இருக்கு, நம்ம அப்படியே நேரம் வந்து இறங்கினோம்னா அப்படியே கொண்டு போய் செங்கோடை நம்ம செஞ்சாஜ் கோட்டையில கொண்டு போய் முதலமைச்சர் இருக்கையில உட்கார வச்சிருவாங்க அப்படின்னு கூட இருந்த 4 பேர் உசுப்பி விட்டோன்னே அவரு கட்சி ஆரம்பிச்சு வந்துடுறாரு. அவரு அந்த அதுக்கு என்னன்னா இன்னும் பலமா நம்புறதுக்கு ஒரு காரணம்னா, தனக்கு வர கூட்டத்தை பார்த்து இன்னும் ரொம்புறாரு. ஓஹோ, அப்போ இவர் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், நம்ம முதலமைச்சராவது உறுதி. ஏன்னா இவ்வளவு பேர் வராங்க நம்மளை பார்க்கறதுக்கு. வேடிக்கை பார்ப்பவருக்கும் வாக்கு செலுத்துறதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து அவருக்கு எப்ப புரியும்? சட்டமன்ற தேர்தலுக்கு 2 மாசத்துல புரியும். கண்டிப்பா சார், நீங்க சொல்ற மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்புதான் விஜய் அவர்களுக்கு இந்த கள அரசியல் அப்படின்றது புரியும் அப்படின்றத நம்மளும் நம்புவோம். அரசியல் ரீதியா பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.